அண்ணா ஒன்று ஜோதி மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் தமிழ் கப்புள்ஸ். என்னடா ஜெரி ஆளப்படணும்னு நினைக்காதீங்களா? ஜெரி வந்து அவங்க மாட்டுக்கு போயிருக்காங்க. அது ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னென்னா நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம இருமுடி நாள் நம்ம வந்து யாத்திரைக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். என்ன எப்படி ஃபஸ்ட் டைம் போகிறனால என்ன எக்ஸ்பிரஷன் என்னால் சொல்ல தெரியல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அதனால் ஜெரி வந்து வீடியோ ஃபுல்லாக வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாமே நான் பிளாகாக கொண்டு போயிட்டுருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் ஜெரி வருவாங்க கண்டிப்பாக அதில். ஸோ ஜெரி வரும்போது நான் இருக்கும்போது ஜெரி இருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து கரெக்டாக மணி 4:30 மணிங்க மேலே நேரத்துக்கு வேலை நடந்துகிட்ருக்கோம். ஜெயோட அம்மா அப்பா எல்லாமே வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க சொல்கிறாங்க. 5:30 நான் இங்கே 6 o'clock நான் கோயிலாண்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஜெரி வீட்டில் இல்லைன்னு சொன்னால் ஆனால் கிழக்கு சாமான் தேய்ச்சிருக்குன்னு நான் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் நான் தான் செஞ்சேன். சரி, ஒய்ஃபுக்கு சுச்சுவேஷன் என்னென்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வந்து செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து சாமி விஷயத்தில் வந்து நம்ம எல்லாமே அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே வந்து விளக்கு சாமான் தேய்ச்சி போட்டுலாம் துடிச்சு போட்டுலாம் வச்சு அழகாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜெரி பண்ணும். பட் சுச்சுவேஷன் இல்லைன்னா நான் பண்ணுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். யாரும் பண்ணால் என்ன? இதெல்லாம் வந்து ஜெரி வந்து பார்ப்பாங்க என் லைவாக இருந்தால். ஐ மீன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரி ஜெரி எனக்கு அவன் வயசு அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். போய் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்மளுக்கு கிளம்ப வண்டி தான். டாம் சொன்ன மாதிரி நான் தான் இந்த விலாக் கண்டினியூ பண்ணுவேன். டாம் இப்போது எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இது என்னால் வீடியோவில் மட்டும்தான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இந்த கல் வந்து எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கல்லெல்லாம் கழுவி அதுக்கு பொட்டு வச்சு போகும்போது சாமி இது வச்சுட்டு போவாங்க. போயிட்டு வர வரைக்கும் இந்த கல்லை வந்து சாமியாக நினச்சி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு டீட்டெயிலாக தெரில. நீங்கள் டீட்டெயிலாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா காலையிலே வீட்டிலேருந்து குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. டாமுக்கு கூட இருந்து எதுனா பண்ணணும்னு சொல்லிட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாத பூஜை பண்ணணும் இல்லையா? அதனால் அப்பா அம்மா 2 பேருக்குமே டாம் பாத பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இது எல்லாமே வீடியோவில் தான் பார்க்க முடியுது, நேரில் பார்க்க முடியல. என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் எங்கள் அப்பாவும் வந்துட்டார். இப்போது வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அவ்வளோதான், சாமி கும்பிட்டு கிளம்புனா போதும். எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. இப்போது இரும்பி பையெல்லாம் ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு டாம். இப்போ கிளம்ப போகிறாங்க. வீட்டில் வந்து கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும். டாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது இங்கே வந்து கோயில்கிட்ட வந்து பாத பூஜை பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து பண்ணி அனுப்பணும். பட் இங்கே வந்து கோயில்கிட்ட வந்து பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணது ஜோதியோட அப்பா அம்மா எல்லாம் வந்துருந்தாங்க. அண்ணா ஒன்று ஜோதி மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ சுச்சுவேஷனுக்காக அங்கே இருக்காங்க. சாமி விஷயனால வந்து அவங்க எல்லாம் வாய்த்து அவங்க மிஸ் பண்ணுறவங்கன்னு சொல்ல முடியல.
ஸோ மனசு இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாத, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். அது வரையும் நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கோ, சரி? அப்புறம் வந்து அப்படியே இந்த விளாக் நீ தான் கண்டினியூ பண்ணணும், ஓகேவா? இவ்வளோ நாள் எதுக்காக அவர் இவ்வளோ விரதம் இருந்து பண்ணாரோ அது இன்றைக்கி நடக்க போகுது. ஆமாம், இரும்படி இப்போ கொஞ்ச நேரத்தில் கட்ட போகிறாங்க. டாம் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் பண்ணி அவரை போய் பார்க்கணுன்ட்டு. இன்றைக்கி அதை நிறைவேற போது என்னால் கூட இருந்து பார்த்து சந்தோஷப்பட முடியல. இந்த மாதிரி வீடியோவில் தான் பார்க்க முடிஞ்சுது. இந்த டைமிங்க்கெலாம் நான் வீட்டில் 5:30 மணிலேருந்து தூங்காமல் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் தேங்காய் நெய் அடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாரை காண சாமியை கண்டால் வந்தோமப்பா சாமி ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி மாரே சாமி ஐயப்பா வராரே வராரே ஐயப்பா வராரே 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 ஐயப்பா வராரே இது மேல வராரே டாமுக்கு இப்போ பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் கூட சேர்ந்து நெய் தேங்காய் அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு டாமோட அப்பா. ஸோ அவரும் சேர்ந்து கூட அடைக்க போகிறாரு. ஆக்சுவலாக நானுமே நெய் தேங்காய் அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த டைமில் அங்கே போக முடியாதனால என்னால் நெய் தேங்காய் அடைக்க முடியல. அப்பா தான் இப்போ அடைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னோடய சிஸ்டர் தான் நெய் தேங்காய் அடைக்கிறாங்க இவர் கூட. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா கூட அடைக்கிறதா தான் பிளானு. எங்கள் அப்பாவுக்கு இரும்படி கட்டும் போது எங்கள் சிஸ்டரால் போக முடியாது. ஸோ அதனால் இவர் கூட நெய் தேங்காய் அடைக்கலான்ட்டு கொஞ்சம் நெய் தேங்காய் அடைச்சா. இப்போ எல்லாரும் நெய் தேங்காய் அடைச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தராக பையில் அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்து அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நான் கூட இருந்து பண்ணணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் முடியலை. இன்னும் புரியவே இல்லை. அதுதான் டாமுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இரும்படி கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய சாமி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அடைக்க வேண்டியது இருந்தது. நான் இந்த கேப்பில் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். அவர் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எப்போ கிளம்புறீங்க இது எல்லாமே நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். அப்பப்போ ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. லைட்டாக பிளாக்காக இருக்குது. அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் டாம் வந்து கிளம்பிடுவாங்க. தேங்காய்லாம் உடச்சி எல்லா சாமிங்களும் ரெடி ஆகிட்டாங்க கிளம்புறதுக்கு. அதாவது இந்த இரும்படி கட்டு சனிக்கிழமை நடந்தது. நான் இப்போது வீடியோ போட போகிறது ஞாயிற்றுக்கிழமை போடுறேன். இந்த நேரத்துக்குலாம் சாமி வந்து எரிமேலியில் இருப்பார். என்கிட்ட ஃபோனில் சொன்னார். கால் சுடுது. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் இப்போ எல்லாருமே கிளம்பிடுவாங்க. டாம் வந்து ரொம்ப பெரிய குழப்பத்துக்கு நடுவில் தான் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கிளம்புனாரு. இப்போ ரொம்ப தெளிவாக சாமியை பார்க்க கிளம்பிட்டாரு. சபரிமலைக்கு ஆசைப்பட்டு மாலை போட்டார் போகணுன்னு அது இப்போ நடக்க போகுது.
கிளம்ப மாட்டேன். கடைசியாக என் ஹஸ்பண்ட் கிளம்புன அந்த வண்டி சத்தத்தை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் என் ஃபேஸ் தெரியும். ஆமாம், என் ஹஸ்பண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நாங்கள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் ஆல்ரெடி நான் Jan 1 நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். Jan 4 அவர் கிளம்புறாரு. 4 days நான் அவர் கூட இல்லை. அகெயின் இப்போ மலைக்கு போயிட்டு அவர் வரும்போது ஒரு 5 days கழிச்சு வர்றாரு. கிட்டத்தட்ட 10 days நாங்கள் ஒன்றா இல்லை. பட் இருந்தாலும் அந்த கடவுளுக்காக நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டு போகிறது தானே இந்த விரதமே. பசி, தூக்கம் எல்லாத்தையுமே அவருக்காக நம்ம இழந்துட்டு போகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்ம மனசு முழுக்க அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவரை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தால் போதும்னு டாம் கிளம்பி போயிருக்காங்க. அவர் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க கிளம்பும்போது நான் கூட இருக்கணும், நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும்னு அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. தெரிஞ்ச விஷயம் தான், நடக்கும்னு தெரிஞ்சு நாங்கள் எங்களை தேர்த்துக்கிட்டு தான் எல்லாமே பண்ணோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. டாம் நான் இல்லாமல் அவர் என்னை விட செம்ம பக்தி சொல்லணும் சாமி மேலே. ஸோ அவர் கரெக்டாக சாமிக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. நான் இருந்திருந்தால் கூட இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே பண்ணாங்க. முழுக்க டாமோட அம்மா, அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மா தான் டாமுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி வழி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. எனக்கு அவர் நினச்ச ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவலை. ஏன்னா நான் இந்த இல்லாத டைமில் அவர் தனியாக கிளம்புவாருன்னு நான் கவலைப்பட்டேன். ஆனால் டாமோட அம்மா அப்பா விடவே இல்லை. அவங்க செம்மையாக பார்த்து நல்லா கவனித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக அவங்க வழி அனுப்பிச்சாங்க. எங்கள் அப்பா அம்மா, என் சிஸ்டர், அப்புறம் டாம் அப்பா அம்மா, அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து டாம் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என்னால் மட்டும்தான் போக முடியல. ஓகே, அவங்க வரும்போது நான் இருப்பேன், கண்டிப்பாக நான் கூட இருப்பேன் அவங்க வரும்போது. பட் இருந்தாலும் ஒரு மிஸ்ஸிங் தான். ஓகே, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தேன் நீங்கள் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது பாருங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாம் சொல்லுவாங்க எப்பயுமே டங்குன்னு அந்த விலை தட்டுங்கன்னு. இப்போ டாம் இல்லை, நான் சொல்கிறேன் டங்குன்னு அந்த விலை தட்டுங்க. பாய்.